கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு இந்த கொள்ளுப்பருப்பு சாம்பார் எங்கள் அம்மா வச்சா அப்படி வீடே வந்துட்டு மணக்கும். சுடு சோத்தில் வந்துட்டு குழம்பு ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கொள்ளை 2-3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆற வச்சுட்டு ஒன்றும் பாதியாக இந்த அளவுக்கு மிக்சியில் போட்டு உடச்சி எடுத்துக்கலாம். உடச்ச கொள்ளை சேர்த்து ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் பூண்டை சேர்த்து தக்காளி 2 சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 வரமிளகா போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை சேர்த்து ஒரு 10 சின்ன வெங்காயம் 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரிஞ்சு வச்சிருந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ கடைஞ்சி வச்சிருந்த கொள்ளு பருப்பையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். நல்லா 15 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா காய் வெந்துடும். ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கொள்ளுப்பருப்பு சாம்பார் ரெடி.